இது ஒரு புராண உலகம். எனது குருதேவா ஸ்ரீ குரு தத்தாத்ரேயாவின் ஆசியால் மக்களை தீமைகள் மற்றும் மாந்திரிகங்களில் இருந்து காப்பாற்றும் போராளியாகவும் உயிர் காக்கும் வீரனாகவும் காட்டில் உள்ள மக்களை காக்க வில்வித்தையை நல்ல முறையில் கற்றுக்கொண்டவனாகவும் எனது பயணம் தொடங்கியது. என் பெயர் அர்ஜுனா. என் அம்மா காளிகா தேவியின் சிறந்த பக்தி. அவள் ஏழையாக இருந்தாலும் அவள் சில பூக்களால் அர்ச்சனை செய்து தினமும் நைவேத்தியம் செய்து பூஜை முடியும் வரை உபாசனை செய்தாள். நான் என் அம்மாவுடன் நாங்கள் காட்டில் வசிக்கிறோம். நான் வில்லுப்பாட்டு டோட் சில மாந்திரிகங்கள் காளிகா தேவியிடம் சில ஆசீர்வாதங்களை பெறவும் மக்களை ஆளவும் வேண்டிக் கொள்கிறார்கள். ஆனால் என் அம்மா எந்த நம்பிக்கையும் இல்லாமல் முக்திக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார். அவள் ஒரு உண்மையான பக்தி. ஒரு நாள் காளிகா தேவியிடம் பூக்களை வைத்து வேண்டிக் கொண்டு மரத்தின் உச்சியில் இருக்கும் அபூர்வ மலரை பெறச் சொல்லி மரத்தின் மீது ஏறி அந்த பூவை பெற்று அம்மாவிடம் கொடுத்து பூவை கடவுளுக்கு சமர்ப்பித்து நன்றாக வேண்டிக் கொண்டேன். அம்மாவிடம் கேட்டேன், என் எல்லா பூக்களும் வித்தியாசமானவை, ஒவ்வொரு பூவுக்கும் அதன் சொந்த மகத்துவம் இருக்கிறது என்று என் அம்மா சொன்னார். எனக்கு ஒரு கதை சொன்னார். சஞ்சீவனி என்ற ஒரு அரிய மலர் விஷ்ணுவின் மலர் வைகுண்டபுரி ஏரியின் நடுவில் 2 சமுத்திரங்களையும் ஒரு மலையையும் கடந்து 27 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் தெய்வீக மலர். இந்த அமாவாசை தெய்வீக மலர் இதயத்தின் அடியில் இருந்து பூக்கும் பெருங்கடல். இந்த மலரின் மகத்துவம் காளிகா தேவிக்கு இந்த மலரை ஒருமுறை சமர்ப்பித்து வணங்கி பிரார்த்தனை செய்தால் அம்மன் உயிருடன் வந்து உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு எந்த வரமும் தருவாள். என் தந்தை சொன்ன கதை அது உண்மை. எல்லா முனிவர்களும் மந்திரிகாக்களும் மலரை பெற்று தெய்வீக அருளை பெற வேண்டும் என்ற பேராசையில் உள்ளனர். மேலும் அவர்களின் கைக்கு மலர் சென்றால் அவர்கள் கடவுளிடம் எதையும் கேட்பார்கள். கடவுள் பேராசையால் அவர்களின் வார்த்தைகளால் அவர்களை ஆசீர்வதிப்பார். தெய்வீக மலரை இப்போதும் யாராலும் பெற முடியவில்லை. ஏனென்றால் தெய்வீக மலரான சஞ்சீவனி கருடனால் பாதுகாக்கப்படுகிறது. கழுகு மனிதனும் விஷ்ணுவின் மாபெரும் பாம்பும் உன்னால் பூவை பெற முடியுமா இல்லையா? அவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் தெய்வீக மலரை தருவார்கள். அல்லது பூவை பெறும்படி வற்புறுத்தினால் அவர்கள் கொல்ல தயங்க மாட்டார்கள். அவர்களில் பலர் திரும்பி வருவார்கள். அவர்களில் சிலர் தங்கள் உயிரை இழந்துள்ளனர். சஞ்சீவனி மலரின் மகத்துவம் என்னவென்றால் இறந்தவருக்கு உயிர் கொடுக்கக்கூடியது. சில முனிவர்களும் மாந்திரிகங்களும் கடவுளுக்கு அர்ப்பணித்து மேலும் பலம் பெறவும் மக்களை ஆளவும். அர்ஜுனன், நான் பூவை எடுக்க செல்லலாமா என்றான். அம்மா இல்லை, நீ எனக்கு முக்கியமில்லை. பூவை எந்த பூவை கடவுளுக்கு அர்ப்பணிக்கலாம் என்று ஆச்சரியப்படுவாள். நான் கொடுத்த பூ உன் விருப்பம் என்ன என்று கேட்டேன். என் அம்மா சிரித்துவிட்டு, நிச்சயமாக செல்வம் இல்லை, ராஜ்யம் இல்லை, பொன் இல்லை, பெயர் இல்லை, புகழ் இல்லை என்று பதிலளித்தார்கள். கடினமான நேரத்தில் தங்கள் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்யும் மக்களுக்காக நான் கடவுளிடம் கேட்டேன். உடல்நிலை தொடர்பான அவர்களின் உடல்நலக் குறைவுகளை மீட்க கடவுள் நேரம் எடுக்கக்கூடாது. பிரச்சனை தயவு செய்து அந்த மக்களின் அன்றாட வலியை உடனடியாக உணர உதவுங்கள். அம்மா பதிலளித்தார், என் மகனே, செல்வத்தை கொடுத்து வாழ்க்கையை வாங்க முடியாது. கடவுளிடம் பிரார்த்தனை செய்து வாழ்க்கையை வாங்கலாம். அது அவர் கையில் உள்ளது. அர்ஜுனன் தன் தாயை அணைத்துக் கொண்டான். இவ்வளவு பெரிய தாயை பெற்றிருக்கிறான். மறுபுறம் வழியில் சென்ற முனிவர்கள் அர்ஜுனனின் தாயிடமிருந்து அவனது கதையை எல்லாம் கேட்டு சஞ்சீவனி மலரை பெறுவதில் எல்லா முனிவர்களும் பேராசை கொண்டுள்ளனர் என்று அவள் கூறிய வார்த்தைகளை அவள் மீது குற்றம் சாட்டினார். மேலும் மகாகுரு ரிஷி கூறினார், மலரும் மக்களுக்கு செல்வமும் பொன்னும் தர இறைவனை வேண்டுவோம். செல்வம் இருந்தால் அனைவரும் மகிழ்ச்சி இல்லை, செல்வம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. மகரிஷி தனது தாயாருக்கு சாபம் கொடுத்தார். நீ பசுவாக மாறி அமாவாசை வரை 2 நாட்கள் மட்டுமே வாழ்வாய். கையில் அர்ஜுனனும் அவனது தாயும் குரு ரிஷியின் காலில் விழுந்து அவளை மன்னிக்கும்படி வேண்டினர். ஆனால் எடுத்த தண்ணீரை திருப்பித் தர முடியாது. அதனால் அவன் தாயின் மேல் போட்டுக்கொண்டான். அவனுடைய தாய் பசுவின் பக்கம் திரும்பினான். கோபம் கொண்ட அர்ஜுனன் தன் வில்லையும் அம்பையும் எடுத்து எதினான். மகா குரு ரிஷி அவனுடைய பசுவின் தாய் குறுக்கே வந்து நின்று அவனை தாக்காதே என்று சொல்லிவிட்டு குருவும் மகரிஷியும் அந்த இடத்தை விட்டுச் சென்று விட்டார்கள். அன்னை பதிலளித்தார், அர்ஜுனனுக்கு உதவ கடவுள் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. விதி என்றால் என்னை இத்துடன் விடுங்கள். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அர்ஜுனன் கண்களை கிழித்துக் கொண்டு தன் தாயை காப்பாற்ற முடியாமல் தவித்தார். காளிகா தேவி அர்ஜுனன் கடவுளின் மீது பழி சுமத்தினார். நான் கிருஷ்ணம்மாவின் மகன் அர்ஜுனன். வானமும் பூமியில் விழலாம், பெரிய காற்று என்னை போவதை தடுக்காது, அல்லது தண்ணீர் என்னை தடுத்து நிறுத்தினாலும் என் தாயின் உயிரை இந்த இடத்தை விட்டு பறிக்க யாரையும் அனுமதிக்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். வில் மற்றும் அம்பினால் வானத்தில் அடிக்க அம்மா கிழித்து வந்து அர்ஜுனனை அணைத்துக் கொண்டார். அதை நிறுத்துங்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. அமைதியாக இருங்கள் அர்ஜுனா. இந்த நாளில் அவர்கள் வெற்றி பெறட்டும். ஆனால் ஒரு நாள் நம்முடையதாக இருக்கும். அர்ஜுனனும் அவனுடைய பசுவின் தாயும் காளிகா தேவியின் மீது அமர்ந்து கதறி எழுதார். கடவுள் தனது நெற்றியில் ஒரு பூவை கொடுத்தார். திடீரென்று அர்ஜுனன் இறந்தவருக்கு உயிர் கொடுக்கும் தெய்வீக சஞ்சீவனி மலரை நினைவு கூர்ந்தார். மேலும் என் தாயை காப்பாற்ற ஒரே ஒரு வழி இருக்கிறது என்று கற்பித்தார். காளிகா தேவிக்கு சஞ்சீவனி மலரை சமர்ப்பித்து தன் தாயிடம், அம்மா எதுவாக இருந்தாலும் வைகுண்டபுரி ஏரியிலிருந்து பூவை என் பணத்தில் வாங்கிக் கொண்டு வருகிறேன். அந்த மலருடன் இங்கு வந்து அம்மனுக்கு சமர்ப்பணம் செய்வதாக உறுதியளித்தார். காளிகா தேவி நெற்றி. இது கடவுளின் திட்டம் என்று எண்ணிய அவன் தாய் இப்படி விளையாடி
தன் மகனை வைகுண்டபுரி ஏரியில் உள்ள தெய்வீக சஞ்சீவனி மலரை பெற அனுப்பிய அர்ஜுனன் காளிகா தேவியிடம் ஆசி பெற்றான். ஓ என் மகனை, காளிகா தேவி உன்னை ஒருபோதும் தோற்கடிக்க விடமாட்டாள். அர்ஜுனன் தன் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு தன் தாயின் உயிரை காப்பாற்றுவதற்காக வைகுண்டபுரி ஏரியிலிருந்து தெய்வீகமான சஞ்சீவனி மலரை கொண்டு வர அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். காளிகா தேவி அர்ஜுனன் தனது தாயாரிடம் ஆசீர்வாதம் பெற்ற பிறகு வனத்தின் அடியில் நடந்து தனது பயணத்தை தொடங்கினார். அவர் சஞ்சீவனி மலரை கொண்டு வர வைகுண்டபுரி ஏரிக்கு அருகில் 2 சமுத்திரங்களையும் ஒரு மலையையும் கடந்து செல்ல வேண்டும். சரியான நேரத்தில் சென்றடைவது அவருக்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ளது. அவர் தனியாக பயணம் செய்து வெகு தூரம் நடந்து சோர்வாக மரத்தடியில் அமர்ந்து சிறிது நேரம் ஓய்வெடுக்க திடீரென்று குதிரை சத்தம் அவரது காதுகளுக்கு வந்தது. அவர் ஆச்சரியப்பட்டார் மற்றும் சத்தம் வருவதைக் கண்டார். மாந்திரிக குகையின் அடியில் கட்டப்பட்டிருந்த யூனிகார்ன் பறந்து வருவதைக் கண்டு அவர் யூனிகார்ன் அருகே வந்து, நீங்கள் ஏன் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். மந்திரி காமோரா தனது சவாரிக்காக என்னை தேவ்லோக்கிலிருந்து அழைத்து வந்து இந்த அமாவாசையில் ஆசீர்வாதங்களுக்காக எனக்கு பாலியை கொடுத்தார். தயவு செய்து எனக்கு உதவுங்கள், என்னை உயிர்ப்பிக்கவும். அர்ஜுனன் யூனிகார்னை மீட்க உள்ளே நுழையும் போது யூனிகார் நான் மந்திரிகா ஸ்பந்தனின் கீழ் அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னது. மந்திரிகையின் வில் அம்பை பயன்படுத்தி கிணற்றில் ஒரே நேரத்தில் 2 மீன்களை வில்லில் அடித்த பந்தன் அது அவனிடம் உள்ளது. திடீரென்று அர்ஜுனன் தேவியை வணங்கிக் கொண்டிருந்த மாந்திரிகத்தின் குகைக்கு அருகில் வந்தான். அவன் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு யூனிகார்னை மீட்க வந்தான். 2 மீன்கள் நீந்திக் கொண்டிருக்கும் கிணற்றின் அருகே வந்து தன் இலக்கை அடைய தன் வில்லும் அம்பும் 2 மீன்களையும் ஒரே அம்பில் அடிக்க 2 மீன்கள் ஒரே அம்பை கடக்கும் இலக்கில் 2 மீன்களையும் வீதினான். அதே அம்பு மீது பந்தன் உடைந்து யூனிகாருடன் கட்டப்பட்ட முடிச்சை விடுவிக்க வந்தான். யூனிகார் இப்போது சுதந்திரமாக இருக்கிறாள். திடீரென்று மாந்திரிகா காமோரா வந்து அர்ஜுனனால் யூனிகார் பந்தன் தனது வில் மற்றும் அம்புகளை உடைத்ததைக் கண்டு ஆச்சரியமடைந்து கோபமடைந்தார். ஒற்றை கண்ணை உடைய பெரிய உயிரினம் ஒன்று தன் வில்லையும் அம்பையும் எடுத்து அர்ஜுனனை தாக்கத் தொடங்கியது. அர்ஜுனன் அசுர உயிரினத்தை தாக்கினான். ஆனால் அவன் அழியாதவன். யூனிகார்ன் அவன் உயிரின் பிரான் என்று சொன்னான். ஒரு கண்ணுக்கு கீழே இருக்கிறான். அவன் கண்ணை அவன் இரத்தத்தால் அடிக்க வேண்டும். அர்ஜுனன் ஒரு அம்பை தாக்கி அவன் இதயத்தில் ஏறி அவன் மீது ஏறி அம்பை எடுத்தான். இந்த தலையில் ஏறி அவரது கண்களில் மந்திரிகா காமோரா மெதுவாக உருகிப்படுகிறது. அர்ஜுனன் யூனிகார்ன் வழியாக கீழே இறங்கினான். யூனிகார்ன் இந்த உதவிக்கு நன்றி மாணவா என்று கூறியதுடன், குரு மகரிஷி கொடுத்த இந்த சாபத்தின் கீழ் எனது தாயின் உயிரை காப்பாற்ற தெய்வீக சஞ்சீவனி மலரை பெற நான் வைகுண்டபுரி ஏரியை அடைய வேண்டும் என்று யூனிகார்னிடம் கேட்டது. இந்த அமாவாசைக்குள் நான் கோவை பெற வேண்டும். தயவு செய்து வைகுண்டபுரி ஏரிக்கு செல்ல எனக்கு உதவுங்கள். யூனிகார் யோசிக்காமல் தோளில் தூக்கி வானத்தில் பறக்க அர்ஜுனன் இப்போது வானத்தில் பயணம் செய்து 2 சமுத்திரங்களை கடந்து வைகுண்டபுரி ஏரியின் மலையை அடைந்து வைகுண்டபுரி ஏரியின் அருகே வந்து சேர்ந்தான். மலைகள் நிறைந்திருக்கும் அழகைக் கண்டான் யூனிகார் நண்பன். வைகுண்டபுரி ஏரி தண்ணீரில் இறங்கும் முன் யூனிகார் நண்பன் சொன்னான், மாணவா, இதுவரை உன் பயணம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்போது ஏரியின் பாதுகாவலர்களை சந்திக்க வேண்டும். கவனமாக இருங்கள், பேராசை வேண்டாம், தைரியமாக இருங்கள், பிரச்சனைகளை தீர்க்க முயலுங்கள், பின்வாங்காதீர்கள். ஏரிக்குள் நுழையும் போது கழுகு மனிதனும் பெரிய பாம்பும் உன்னை ஒருபோதும் துன்புறுத்த மாட்டார்கள். ஆனால் சஞ்சீவனி மலரை பெறுவதில் உன்னுடைய திறமை இருக்கிறதா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கவும். உங்கள் கண்களில் நீங்கள் பார்க்கும் எதையும் நம்புங்கள், உங்களை நம்புங்கள். யூனிகார் இடதுபுறம். அர்ஜுனனுக்கு பூவை இவ்வளவு வேகமாக கொண்டு வர நேரமில்லை. அதனால் நீ இந்த கண்ணை மூடிக்கொண்டு வைகுண்டபுரி ஏரியின் நீருக்குள் நுழைந்து ஓம் நமோ நாராயணா என்று சொல்லிவிட்டு ஒரு பூ மட்டும் பலமாக மின்னுவதை கவனித்தான். குருக்கள், முனிவர்கள் மாந்திரிகம் பூவை பெறுவதற்கு பின்னால் செல்கிறார்கள். நீங்கள் கண்களை திறந்தால் அவர் எதையும் காணவில்லை. எனவே அவர் கண்களை மூடிக்கொண்டு மூர்த்தியை கையில் பிடித்தபடி முன்னேற முடிவு செய்தார். திடீரென்று அவர் தண்ணீருக்கு அடியில் ஏரியின் அழுத்தம் அதிகரித்து வருவதை கவனித்தார். அவரது மூக்கின் குறுக்கே நடக்கத் தொடங்கினார். ஒரு பெரிய ராட்சத பாம்பு தன்னை நோக்கி வருவதையும் கழுகு மனிதன் மேலே நெற்றியில் ஒலிப்பதையும் கண்டான். ஏரியின் பாதுகாவலர்கள் இருவரும் வந்தனர். கழுகு மனிதனும் பெரிய ராட்சச நாகமும் அர்ஜுனனை தடுக்க குறுக்கே வந்து, இங்கே நில் மானம், விஷ்ணு பகவானுக்கு சொந்தமான சஞ்சீவனி மலரை பெற நீ ஏரிக்குள் நுழைய வேண்டுமென்று நினைக்கவில்லை. பூவை ஏன் எடுக்கப் போகிறாய் என்று கேட்டான். மகரிஷியால் சாபம் பெற்று பசுவாக மாறிய என் தாயாருக்கான பூவை நான் பெற்றுக்கொள்கிறேன். என் தாயை இயல்பு நிலைக்கு கொண்டு வர காளிகா தேவியை வேண்டி இந்த பூ வேண்டும். தயவு செய்து பூ எடுக்க என்னை செல்ல விடுங்கள். கருடன் கழுகு மனிதன், பூவை பெற முடியுமா இல்லையா என்பதை நாங்கள் இருவரும் முடிவு செய்வோம். இல்லையெனில் நீங்கள் தோல்வியுற்றால் நீங்கள் திரும்பி வர வேண்டும். உங்கள் தாயின் விதிக்கடவுளால் எழுதப்பட்டது மற்றும் அதன் முடிவு என்று நினைக்கிறோம். அந்த சவாலை எதிர்கொள்ள அர்ஜுனன் முன்னோக்கிச் சென்றான். கோபமான கருடன், சரி மாணவ், பிறகு நான் உனக்கு பாடம் கற்பிப்பேன். பிறகு அர்ஜுனனை அவனது கால்களால் அழைத்துச் சென்று ஒரு வறண்ட நிலத்தை கடந்து வந்து கைகள் இல்லாத ஒரு ஊனமுற்ற மனிதனாக அர்ஜுனனின் வடிவத்தை மாற்றினான். கண்களும் கழுகு மனிதனும் கருடன் சொன்னான், அர்ஜுனா, நீ உழைத்து வாயையும் காதையும் விட்டு நாளை காலை நான் இங்கு வருகிறேன்.
பிச்சை எடுக்க வேண்டியதில்லை, ஆனால் கஷ்டப்பட்டு உழைத்து வயிற்றுக்கு உணவளிக்க வேண்டும், இல்லையேல் காரியம் தோல்வியடையும். கழுகு மனிதன் கருடன் அர்ஜுனன் இருக்கும் இடத்தை விட்டு என்ன செய்வது என்று தயங்காமல் வெறுமையான வறண்ட நிலத்தில் இருந்து கிளம்பினான். உருளுவது என்பது உருளை போன்ற உடல். பாறைகளும் பேருந்துகளும் தலையிலும் உடலிலும் மோதி தலையில் ரத்தம் வழிந்து வலி தாங்காமல் பூமியில் விழுந்தது. உனக்கு வேலை செய்ய கைகள் இல்லை, கால்கள் இல்லை, ஆனால் என்னால் பாடி உன் நாளை ஆக்க முடியும். பலர் அர்ஜுனனுக்கு உணவு கொடுத்தனர், ஆனால் அவர் மறுத்து நான் வேலை செய்து சாப்பிடுகிறேன் என்று கூறினான். உணவை கடந்து செல்லும் போது ஒரு ஜமீன்தார் காளைகளை மகிழ்விப்பவர் அவர்கள் விரும்பியதை அடைவார்கள் என்று அறிவிக்கிறார். அவர்கள் காளைகளை மகிழ்விக்க தவறினால் அவர்கள் அந்த நபரை கொன்று விடுவார்கள் என்று அர்ஜுனன் பார்த்தார். அவரை கண்டு நான் காளைகளை மகிழ்விப்பேன் என்றார். வேலை செய்து அவர்களை மகிழ்ச்சியடையச் செய்து எண்ணெய் சுரங்கத்தில் இருக்கும் காளைகளைக் கண்டு காளைகள் மிகவும் சோகமாக உள்ளன என்று கூறி காலையில் இருந்து ஒரு சுற்றி வர முடியாது என்று கூறினார். ஜமீன்தாரை விட்டு வெளியேறினார். அர்ஜுனா நேரத்தை வீணடிக்காமல் அவள் அம்மா கற்றுக் கொடுத்த பாடலை பாடத் தொடங்கினார். இன்று நிச்சயமற்றதாக இருக்கும் போது நாளை பற்றி என் கவலைப்பட வேண்டும். எல்லோருடைய தலைவிதியும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. நாம் அனைவரும் ஒரு நாள் எங்கள் தயாரிப்பாளரை சந்திப்போம். எனவே ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் அரவணைத்து அதை பயன்படுத்திக் கொள்வோம். எங்கள் முறை இறுதியில் வரும். நாங்கள் எங்கள் படைப்பாளரை சந்திப்போம். அதுவரை வாழ்வை நிறைவாக வாழ்வோம். 2 காளைகளும் இதை கேட்டவுடன் வாழ்க்கையை நோக்கிய வார்த்தைகளில் உள்ள அன்பின் ஆழத்தையும் வலியையும் உணர்ந்து தங்கள் கர்மாவை முடித்து மகிழ்ச்சியுடன் எண்ணெய் சுரங்கத்தை சுழத்தத் தொடங்கின. காளைகளை அடித்து தாக்கியதால் எங்கள் கைகள் கீழே விழுகின்றன, ஆனால் வேலை எதுவும் செய்யவில்லை என்று தொழிலாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஊனமுற்ற அர்ஜுனா, என் மகனே சொல்லு, உனக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று ஊனமுற்ற அர்ஜுனன் கேட்டான். உன் வேலையை நான் செய்தேனா எஜமான்? உன் வேலையை நான் செய்திருந்தால் தயவு செய்து என் வயிற்றுக்கு உணவு கொடு, இல்லையில் தயவு செய்து பாட ஆரம்பித்தான். இல்லை மகனே, நீ மட்டும் செய்யவில்லை என்று ஜமீன்தார் பதிலளித்தார். எங்கள் வேலை, ஆனால் மாடுகளை அடிக்காமல் அல்லது அடிக்காமல் செய்ய வேண்டிய வேலையை நான் காட்டினேன். அன்பில் வேலை பெறலாம், நான் புரிந்து கொண்டேன். ஜமீன்தார் தனது ஊழியர்களிடம், இங்கே வா, என் மகனுக்கு வயிறு நிறைந்த உணவுகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அரண்மனை. அவருக்கு உணவளிக்கவும் திடீரென்று அனைத்து உணவுப் பொருட்களும் அவருக்கு குறுக்கே வந்து மூக்கில் வாசனையை உணர்ந்து அவரது தாயை நினைத்து அழத் தொடங்கினார். கடவுளே, நான் வேலை செய்திருந்தாலும் இந்த இடத்திற்கு வந்து என் வேலையில் நான் சம்பாதித்தேன். சாப்பிட முடியவில்லை. வேலைக்காரர்கள் அனைவரும் ஊனமுற்ற அர்ஜுனனுக்கு உணவு ஊட்ட தயங்கினார்கள். காளிகா தேவி அர்ஜுனன் அன்னையைப் போல் வயதான பெண்மணி போல் வந்து அவருக்கு வயிறு நிரம்ப உணவளித்தார். நீங்கள் என் தாயைப் போல உணவளிக்கிறீர்கள். திடீரென்று தெய்வம் கண்கள் மற்றும் கால்களை கொடுத்தபோது அர்ஜுனன் தனது தாய் செல்வதைக் கண்டு ஆச்சரியமடைந்து கடவுளை குற்றம் சாட்டி அழுதார். திடீரென்று கருடியன் கழுகு வந்து அர்ஜுனன் ஆசீர்வதிக்கப்பட்டதைக் கண்டு வியப்படைந்தார். கால்கள் மற்றும் நீங்கள் என் இதயத்தை வென்றீர்கள். மானவா மற்றும் பாம்புகள் திரும்புவதற்காக அவரை தோளில் தூக்கி வைக்குண்ட ஒரு ஏரிக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றார். அவன் மீது கோபம் கொண்ட பாம்பு ஆட்டம் அவன் கண்களை உற்று பார்த்து அவனுடைய தாயின் மீதுள்ள அன்பின் ஆழத்தை சரிபார்த்து அவனை அழைத்துச் சென்று ஒரு வெற்று வறண்ட நிலத்தில் எறிந்து காளைகளின் உதவியின்றி நிலத்தை பாசனம் செய்து வறண்ட நிலத்தை பசுமையாக்கு என்று சொன்னது. பாம்பு ஒரு அர்ஜுனனுக்கு விதைகளையும் பாம்புகளையும் கொடுத்தது. அதைச் சுற்றி தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அர்ஜுனன் தனது அம்பு மூலம் நிலத்திற்கு நீர்ப்பாசனம் செய்யத் தொடங்கினான். கடும் வெயிலில் நிலத்தில் விழும் வியர்வை நிலத்தை ஈரமாக்குகிறது. அதனால் உடலில் இருந்து வரும் வியர்வை நீர் என எண்ணி விதைகளை ஒவ்வொன்றாக எடுத்து விதைகளை சேற்றில் போட்டு மாலையாகி பாசனம் செய்து அனைத்தையும் நட்டார். களைப்பினால் விதைகள் மரத்தடியில் உறங்கி கனவில் கண்களை மூடிய போது அவருடைய தாய் வந்து கடவுளை வேண்டிக் கொள்ளச் சொன்னாள். திடீரென்று யோனிகார் நண்பன் விஷ்ணு அர்ஜுனனின் மூர்த்தியை கொடுத்தது நினைவிற்கு வந்தது. வானத்தில் இடியுடன் கூடிய மழை மற்றும் அர்ஜுனன் ஆச்சரியமடைந்தார். அதன் மழை மற்றும் மறுநாள் கடந்த நாள் அர்ஜுனன் மரத்தடியில் உறங்குகிறார். பெரிய ராட்சத பாம்பு வந்து எங்கும் பச்சை புல்வெளிகளையும் வறண்ட ஏற நிலத்திலும் மலர்கள் பூத்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு தான் உண்மையான இறைவனின் பக்தன் என்று எண்ணி அர்ஜுனனை அழைத்துக் கொண்டு சஞ்சீவனி மலரை வழங்குவதற்காக வைகுண்டபூரி ஏரியை கடந்தது. அர்ஜுனா, கழுகு மனிதன் கருடன் மற்றும் ராட்சத பாம்பு ஆகிய 2ம் அர்ஜுனனை கடந்து வந்து சஞ்சீவனி மலரை அளித்து அவனது தாயின் உயிரை காப்பாற்றின. அவர் நல்ல உள்ளம் கொண்டவர், வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் வெல்லும் துணிவு கொண்டவர். கழுகு மனிதன் கருடன் அர்ஜுனனுக்கு சமுத்திரத்தை கடக்க உதவி செய்தான். தன் தாயை தோளில் சுமந்து கொண்டு அர்ஜுனனை தூக்கிக் கொண்டு சமுத்திரங்களை கடந்து அவன் அன்னையின் அருகில் வந்ததைக் கண்டு முனிவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அர்ஜுனன் கருடன் கழுகு மனிதனின் தோளில் காளிகா தேவியின் கோவிலுக்கு வந்தான். குரு மகரிஷி தன் தவறுக்காக அர்ஜுனன் மீதும் அவனது தாயாரிடமும் வருத்தம் அடைந்து தலைகுனிந்தார். அர்ஜுனன் அரிய சஞ்சீவனி மலருடன் தன் பசுவின் தாயின் அருகில் வந்து, உங்கள் ஆசியாலும் கடவுளின் ஆசியாலும் நான் அரிய சஞ்சீவனி மலரை அடைந்தேன் என்றார். கடவுளுக்கு சமர்ப்பிக்கவும். இருவரும் கடவுளை கடந்து வந்து காளிகா தேவியின் நெற்றியில் பூவை சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்து காளிகா தேவிக்கு ஜோதி தரிசனம் செய்தார்கள். ஒளிரும் ஒளிக்கடவுள் அவர்கள் இருவருக்கும் முன்னால் வந்து, நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். உங்கள் விருப்பம் என் அன்பானவர் மற்றும் அவரது தாயார் தேவியிடம். கடினமான காலங்களில் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்பவர்கள் தயவு செய்து அவர்கள் விரும்பியதை வழங்க நேரம் ஒதுக்க வேண்டாம். தயவு செய்து அவர்களுக்கு கை, கால்கள், கண்கள், இதயம் ஆகியவற்றை கொடுங்கள்.
காளிகா தேவி தன் தாயின் விருப்பத்தை ஆசீர்வதித்தாள். அர்ஜுனன் அதிர்ச்சியடைந்தான். காளிகா தேவி அர்ஜுனனிடம் என் மகனுக்கு நான் என்ன வழங்க வேண்டும் என்று கேட்டாள். அர்ஜுனன் சிரித்துக்கொண்டே பதிலளித்தான், நான் என் தாயை நேசிக்கிறேன். கடவுளே, என்னை என் தாயைப் போல ஒரு பசுவாக மாற்றுவேன். நான் என் பசுக்களின் தாயைப் போலவே வாழ்வேன். அவளுடன் இருப்பேன். நேரம் அவனுடைய தாய் ஏன் என் மகனே இல்லை என்று கண்ணீர் விட்டாள். ஆனால் காளிகா தேவியை கேட்டு, நான் உன்னை நேசிக்கிறேன். தாய் மற்றும் மகனின் உண்மையான இதயத்தை நேசித்து தனது பசுவின் தாயை அடித்து அவளை மனித வாழ்க்கைக்கு சாதாரண வடிவமாக மாற்றி அர்ஜுனனை தனது தாயுடன் ஆசீர்வதித்தார். தாய் மற்றும் மகன் இருவரும் காளிகா தேவியின் ஆசீர்வாதத்திற்கு நன்றி தெரிவித்தனர். அர்ஜுனா, நான் போரில் இறந்தால் ஒரு போர்வீரன் இறந்துவிட்டான் என்று மக்கள் பெருமையாக கூறுகிறார்கள். துணிச்சலான அர்ஜுனன் தனது வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் சரியான முறையில் எதிர்த்து போராடத் துணிந்தான். மேலும் அவன் மகிழ்ச்சியான போர்வீரன் வாழ்க்கையை நடத்துகிறான். தூய்மையான இதயத்துடன் தாய் மற்றும் மகன் அன்பின் கீழ் கதை மறைக்கப்பட்டுள்ளது. பார்த்ததற்கு நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.